உலகெங்கும் வாழ்கின்ற தீவிரமான பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி அன்று வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகாவில் கரசமங்கலம் கிராமத்தில் ரகுபதி நகரில் சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான இறைவன் எம்ஜிஆர் திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவிலை நிறுவியவர் காட்பாடி பண்ணுவா. இந்த இறைவன் எம்ஜிஆர் திருக்கோயிலை நிறுவியவர் புரட்சியுடைய எம்ஜிஆர் காலத்தில் காட்பாடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு ரகுபதி அவருடைய மகனார் டி.ஆர். முரளி அவர்கள் இந்த ஆலயத்தை இங்கே நிறுவியிருக்கின்றார். முக்கியமான தீவிரமான பக்தர்களே இவரும் ஒருவர். அவருடைய பெருமுயற்சியின் பேராக இந்த ஆலயம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தினுடைய திருவிழா அன்று முக்கியமான சிறப்பு விருந்தினரான பிஐடி வேந்தர் விஸ்வநாத ஐயா அவர்களும் அவருடைய திருமகன் செல்வம் அவர்களும் முன்னாள் மேயர் சைது துரைசாமி அவர்களும் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மற்றும் பொதுமக்களும் எம்ஜிஆருடைய பக்தர்களும் திருவிழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க செய்தார்கள். இறைவன் எம்ஜிஆர்களுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. வந்திருந்த அத்தனைவருக்கும் காலையிலிருந்து மாலை வரையில் காலை சுற்றின்றியும் மதியம் நல்விருந்தும் அளித்து அனைவரையும் திருப்திப்படுத்தினார்கள் முரளி அண்ணன் அவர்கள். இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நாங்களும் சென்னையிலிருந்து எம்ஜிஆர் முத்தமிழ் கலைக்குழு சார்பாக வந்திருந்து இந்த விழாவில் சிறப்பித்தும் கலந்து கொண்டு அதோடு அந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நன்றி, வணக்கம். உலகெங்கும் வாழ்கின்ற இதய தெய்வத்தினுடைய பக்தராகிய அனைவருக்கும் இந்த செய்தியை சமர்ப்பிக்கின்றோம். தமிழகத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுதி மாவட்டம் வேலூர் மாவட்டம். இந்த வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி என்ற பிரசித்தி பெற்ற பகுதியில் கரசமங்கலம் என்ற கிராமத்தில் ரகுபதி என்ற நகரில் மிக சிறப்பாக இறைவன் எம்ஜிஆர் திருத்தலத்தை அண்ணன் டி.ஆர். முரளி அவர்கள் நிறுவியிருக்கின்றார்கள். அதனுடைய பிரம்மாண்டத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், இதே எம்ஜிஆர் அவர்கள் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொண்டு அனைவரும் சமம் என்ற சமத்துவத்தோடு வாழ்ந்தவர். அவர் மும்மதமும் சம்மதம் என்று தன்னுடைய திரைப்படங்களிலே மக்களுடைய பார்வைக்கு நடித்து காட்டியிருக்கிறார். அதில் ஒரு கிறிஸ்துவராகவும் ஒரு முஸ்லீமாகவும் ஒரு இந்துவாகவும் நடித்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கின்றார். அதனால் உலக மக்கள் அனைவரும் அவரை தெய்வமாக ஏற்று வணங்கி வருகின்றார்கள். தன்னுடைய இதயத்தில் அவரை நிறைத்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இல்லங்களிலே பூஜித்து வருகிறார்கள். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இதய தெய்வத்தை அவரை இதய தெய்வமாக மாற்றி கடவுளாக மாற்றிய பெருமை அண்ணன் டி.ஆர். முரளி அவர்களையே சாரும். இந்த திருத்தலத்திலே அவருடைய திருக்கோயிலை நிறுவி மிக பிரமாதமாக கடந்த 8ஆம் தேதி அன்று சிறப்பாக கும்பாபிஷேகம் நடத்தினார்கள். அந்த விழாவிலே திரளாக பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அபிஷேகனும் ஆராதனை செய்தார்கள். நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தோம். நன்றி, வணக்கம்.